இவளோட பேரு தான் சுட்கி. சுட்கி ரொம்ப நல்லவ. சுட்கியோட அம்மா ஆதிரா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. சுட்கியோட செயின எல்லா பறவைகளும் ஆச்சரியமா பார்த்தாங்க. ஏன்னா அது அவ்வளோ அழகா இருந்துச்சு. சுட்கி, உன்னோட செயின் பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஆமா சுட்கி, இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி செயின பார்த்ததே இல்ல. ஆமா, இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இது எங்க அம்மாவோடது. எங்க அம்மா இது எனக்கு பரிசா கொடுத்தாங்க. அவங்களோட ஞாபகார்த்தமா நான் இத பத்திரமா வச்சிருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. அப்போ அங்க ஒரு காகம் வந்துச்சு. சுட்கி கழுத்துல இருந்த செயினை பார்த்த காகம் இப்படி சொல்லுச்சு. அட, இந்த செயின் ஆதிராவோடதாச்சே. ஆதிரா செத்ததும் இந்த செயின் தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா அவ மக சுட்கி இப்போ போட்டிருக்கா. எப்படி போய் கேப்போம். சுட்கி, இந்த செயின் ஆதிராவோடது தானே? ஆமா, இவ்ளோ நாள் இந்த செயின் எங்க இருந்துச்சு? இப்போ உனக்கு திடீர்னு எப்படி கிடைச்சது? இது என்கிட்ட தான் பல வருஷமா இருக்கு. நான் தான் இத பத்திரமா வச்சிருந்தேன். அப்படியா? அப்போ ஏன் இத்தனை நாளா நீ இத போடவே இல்ல? அம்மா ஞாபகார்த்தமா என்கிட்ட இந்த ஒரே ஒரு செயின் தான் இருக்கு. நான் தினமும் இத போட்டா எங்கயாவது தொலைச்சிடுவனோன்னு பயம். அதான் இத்தனை நாள் போடாம இருந்தேன். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அதான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இத போடலாம்னு நினைச்சேன். இந்த செயினை நீ போட்டிருக்கத பார்த்ததும் உன் அம்மா ஞாபகம் தான் எனக்கு வருது. ரொம்ப ரொம்ப நல்லவ ஆதிரா. இவ்ளோ சீக்கிரம் போவான்னு நினைச்சு கூட பார்க்கல. அதான் கவலையா இருக்கு. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க அத்தை, நேரம் ஆயிடுச்சு. நான் என் கூட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுட்கி கூட்டுக்கு பறந்து போச்சு. சுட்கி தூங்குனதுக்கு அப்புறமா காகம் சுட்கி கூட்டுக்குள்ள வந்துச்சு. தூங்கிட்டியா சுட்கி? தூங்கு தூங்கு, நல்லா தூங்கு. உங்க அம்மா கிட்ட இருந்து இந்த செயினை திருடுறதுக்கு நான் எத்தனை முறை முயற்சி செஞ்சேன் தெரியுமா? ஆனா அவகிட்ட இருந்து இதை என்னால திருடவே முடியல. ஆனா இப்போ இத நான் உன்கிட்ட இருந்து திருட போறேன். நீ நல்லா தூங்கு. வருஷம் போனா என்ன, எப்படியோ எனக்கு பிடிச்ச செயின் ஒரு வழியா என்கிட்டயே வந்து சேர போகுது அப்படின்னு சொல்லி காகம் அந்த செயினை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில செயின் இல்லாதத பார்த்து சுட்கி அதிர்ச்சியானா. செயினை காணோம். எங்க போயிருக்கோம்? நேத்து ராத்திரி செயினை கழட்டி இங்க தான வச்சேன். அதுக்குள்ள எங்க போச்சு? கூடு முழுக்க தேடிட்டேன். செயின் எங்கேயுமே இல்ல. எனக்கு அந்த செயின் வேணும். சரி, நண்பர்கள்ட்ட போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி கூட்ல இருந்து பறந்து தன்னோட நண்பர்கள் கிட்ட போச்சு. சுட்கி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுகுற? என்னோட செயின் காணாம போயிருச்சு. ஐயோ சுட்கி, நீ கவலைப்படாத. என் கூட வா. நேத்து நீ எங்கெங்க போனியோ அந்த இடத்துல எல்லாம் போய் தேடி பார்த்துட்டு வருவோம், வா. அதுக்கு அவசியமே இல்ல. ஏன்னா நேத்து ராத்திரி கூட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நான் தான் அந்த செயினை கழட்டி வச்சேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்படியா? விசித்திரமா இருக்கே. அப்போ கூட்ல இருந்த செயின் எங்க போயிருக்கும்? நீ சின்ன பொண்ணுல்ல, அதான் விளையாட்டுத்தனமா செயினை எங்கேயாவது தவற விட்டுருப்ப. தொலைஞ்சது தொலைஞ்சதுதான். இனி அது உனக்கு எப்பவுமே கிடைக்காது. நீ அந்த செயினை மறந்துரு. இல்ல, அது எனக்கு வேணும். அப்போ கரடி அந்த பக்கமா வந்துச்சு. என்ன சுட்கி, ஏன் இப்படி அழுகுற? கரடியாரே, என்னோட செயினை காணோம். நான் எப்போதுமே என்னோட செயினை அம்மா போட்டோ முன்னாடி தான் வச்சிருப்பேன். அதே மாதிரி தான் நேத்தும் அங்க கழட்டி வச்சிருந்தேன். இத்தனை வருஷமா தொலையாத செயின் நேத்து தொலைஞ்சு போச்சு கரடி.
இத்தனை வருஷமா தொலையாத செயின் நேத்து தொலைஞ்சிருக்குன்னா கண்டிப்பா அதை யாரோ திருடி இருக்காங்கன்னு தான் அர்த்தம். என்ன சொல்றீங்க கரடியாரே? ஆமா சுட்கி, இத்தனை நாளா நீ அதே இடத்துல தானே வச்சிருந்திருக்க. அப்போல்லாம் தொலையாதது நேத்து தொலைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்ல, நேத்து தான் உன்கிட்ட செயின் இருந்த விஷயம் பறவைக எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அதனால அந்த செயின் மேல உள்ள ஆசையில தான் யாரோ திருடி இருக்காங்க. அப்போ என் செயின் எனக்கு கிடைக்காதா? பாவம் சுட்கி, அவ அம்மா ஞாபகமா வச்சிருந்த செயினை இப்படி மனசாட்சியே இல்லாம திருடிட்டு போயிட்டாங்களே. கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாதவங்க. பாவம் சுட்கி. சுட்கி, நீ கவலைப்படாத, உன்னோட செயினை நான் கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். நிஜமாவா கரடியாரே? உங்களால அது முடியுமா? கண்டிப்பா முடியும். பாருங்க, எல்லா பறவைகளும் இங்கேயே இருங்க, எங்கேயும் போக கூடாது. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சுட்கி, கரடியார் பயங்கர புத்திசாலி. அவரு கண்டிப்பா உன் செயினை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. நீ கவலைப்படாத. கரடி எப்படி அந்த செயினை கண்டுபிடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஆமா, இந்த கரடி என்னதான் பண்ண போகுது? என்ன பண்ணாலும் சரி, கரடியால அந்த செயினை கண்டுபிடிக்கவே முடியாது. கொஞ்ச நேரத்திலேயே கரடியார் திரும்பி வந்தாரு. கரடியாரே, என் செயின் கிடைச்சதா? இனிமேதான் கிடைக்க போகுது. கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லா பறவைகளும் கேளுங்க, நான் இங்க இருக்க தண்ணி தொட்டிக்கு பக்கத்துல ஒரு பந்த வச்சிருக்கேன். ஒவ்வொரு பறவையா அந்த பந்து கிட்ட போய் பந்து மேல உங்க ரெக்கைய வச்சு நான் திருடலன்னு சத்தம் போட்டு சொல்லணும். ஆனா அப்படி பண்றதால செயின் எப்படி கிடைக்கும்? நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண பந்து இல்ல, மந்திர பந்து. அதுக்குள்ள ஒரு பூதம் இருக்கு. அது மேல உங்க ரெக்கைய வச்சு போய் சொன்னீங்கன்னா உடனடியா உங்க ரெக்கையோட நிறம் மாறிடும். அப்படியே கொஞ்ச நேரத்துல போய் சொல்றவங்களோட ரெக்கை அப்படியே உதிர்ந்துடும். அவங்களால பறக்கவே முடியாது. அச்சச்சோ, பூதமா? அந்த பூதம் எங்களை ஏதாவது பண்ணிருச்சுனா? பயப்படாதீங்க, நல்லவங்கள அது எதுவும் பண்ணாது. அப்படின்னா சரி கரடியாரே, நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து பந்து கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் பந்து மேல கைய வச்சு நான் திருடலன்னு சத்தம் போட்டு சொல்லுச்சு. அப்புறம் கரடி கிட்ட வந்து இப்படி சொல்லுச்சு. கரடியாரே, என்னோட ரெக்க நிறம் மாறி இருக்கான்னு பாருங்க. உன் ரெக்கையோட நிறம் மாறவே இல்ல. அப்போ நீ அதை திருடல. நீ போய் இடத்துல உக்காரு அப்படின்னு சொல்லவும் அந்த பறவை போய் உக்காந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பறவைகளா பறந்து போய் பந்து மேல ரெக்கைய வச்சு நான் திருடலான்னு சொல்லிட்டு திரும்பி வந்து தன்னோட ரெக்கைய கரடி கிட்ட காமிச்சாங்க. கடைசியா காகம் பந்து கிட்ட போச்சு. அட கடவுளே, இதுதான் பூதம் இருக்க மந்திர பந்தா? பந்து மேல என் ரெக்கைய வச்சு நான் போய் சொன்னா என்னோட ரெக்க நிறம் மாறி உதிர்ந்துரும்னு அந்த கரடி சொல்லுச்சே. இப்போ என்ன பண்றது? அது சரி, நான் பந்துல ரெக்கைய வைக்கிறேனா இல்லையாங்கிற விஷயம் அந்த கரடிக்கு எப்படி தெரியும்? தெரிய வாய்ப்பே இல்ல. அதனால நம்ம பந்துல ரெக்கைய வைக்காமலே திருடலேன்னு கத்திருவோம். அதுக்கப்புறம் காகம் பறந்து கரடி கிட்ட வந்து இப்படி சொல்லுச்சு. கரடியாரே, நல்லா பாருங்க, என் ரெக்கையோட நேரம் மாறவே இல்ல. அப்படின்னா நான் திருடலன்னு தானே அர்த்தம். அப்போ நான் வரட்டுமா? அதுக்குள்ள என்ன அவசரம்? கொஞ்சம் இரு, போலாம். சுட்கி, நான் உன்னோட செயினை காகத்துக்கிட்ட கொடுத்து விடுறேன், சரியா? அதுக்கப்புறம் கரடி காகத்தை தனியா கூட்டிட்டு போச்சு. பாரு காகமே, நீ போய் செயினை சுட்கி கிட்ட கொடுத்துரு. என்ன சொல்றீங்க? கூடுனா என்னத்த குடுக்கறது? நீங்க செயினை என்கிட்ட குடுக்கவே இல்லையே. அப்புறம் சுட்கி கிட்ட போய் நான் என்னத்த குடுப்பேன்? பாரு காகமே, நீ தான் திருடுனேன்னு எனக்கு நல்லா தெரியும். விளையாடாம சுட்கி கிட்ட போய் அந்த செயினை கொடுத்துரு. யாரு விளாடுறது? நீங்க தான் கரடியாரே விளாடுறீங்க. என்ன போய் திருடன்னு சொல்றீங்க? ரொம்ப நடிக்காத. செயினை நீ தான் திருடுனேன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாத்து முன்னாடியும் இத சொன்னா உனக்கு அசிங்கம்னு தான் தனியா கூப்பிட்டு சொல்றேன். உன் தப்ப ஒத்துக்குறியா இல்ல எல்லா பறவைக முன்னாடியும் போய் சொல்லட்டுமா? வேணாம், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. கரடியாரே, நான் தான் செயினை திருடினேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அப்படி வா வலிக்கு. நான் சொன்ன பந்து சாதாரண பந்து. அதுக்கு எந்த மந்திர சக்தியும் இல்ல, அதுக்குள்ள பூதமும் இல்ல. நான் அந்த பந்து மேல வாசன பூக்களோட சார தடவி வச்சிருந்தேன். எல்லா பறவையும் பந்து மேல ரெக்கைய வச்சு திருடலன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க எல்லாத்து மேலயும் பூவோட வாசனை வந்துச்சு. ஆனா நீ எங்க பந்து மேல ரெக்கைய வச்சா பூதம் ரெக்கைய உதுத்துடும்னு பயந்து
பந்து மேல நீ ரெக்கைய வைக்கவே இல்ல. நீ என் பக்கத்துல வரும்போது அந்த பூவோட வாசனை அடிக்கவே இல்ல. அத வச்சுதான் கண்டுபிடிச்சேன். இப்போ புரிஞ்சதா? நீ திருடின செயினை எடுத்துட்டு போய் சுட்கி கிட்ட உடனடியா கொடு. இல்ல இல்ல இல்ல, நான் இப்போவே அந்த செயினை கொண்டு போய் கொடுத்துறேன் கரடியாரே. அதுக்கப்புறம் காகம் செயினை எடுத்துக்கிட்டு சுட்கி கிட்ட வந்து கொடுத்துச்சு. ஹை, என்னோட செயின் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. ஆமா, இந்த செயினை யாரு திருடினது? அதெல்லாம் எனக்கு தெரியாது சுட்கி. கரடியார் உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு, அவ்வளோதான் எனக்கு தெரியும். யார் எடுத்தா என்ன? எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சுல, அது போதும். நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுதானே தப்பு பண்றோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண்டிப்பா மாட்டிக்குவோம். அதனால தப்பே பண்ணாம இருக்கிறது தான் நல்லது.